மாமா வெளியே போலாமா? டேய் அந்த கரண்டி எடுறா. இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும் இந்த சேஞ்ச் எல்லாம்? செகண்ட் சார். செகண்ட் மூடு மாறு. செகண்ட் மூடு மாறு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் நான் அண்ணியே. அந்த பயமா அது கடிச்சிராத. இந்த மாதிரி டக்குன்னு ஏதோ மாற மாட்டேங்குது. எங்க அந்த அண்ணியே? காணோம். என்னைய தேடுறாங்க. எப்படி மாறுவீங்க ஆக்சுவலா? நீங்களே பண்ணி காட்ட முடியுமா? அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். குழந்தைகளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ டெரஸ்ல கூட்டு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போதான் டெரஸ் அனுப்பிச்சேன். தண்ணி வேணும்னு வர போகும்போது எடுத்துட்டு போக தெரியாதா? ஒன்னு நான் சொன்னாதான் நீ எடுத்துட்டு போ. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. ஆக்சுவலா உங்களுக்கு மூட் ஸ்விங்லாம் இல்ல, ஒரே ஸ்விங்கி தான். என்ன இன்னைக்கு திடீர்னு வீட்லயே இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட எங்கயா வெளில போலாம்ல? என்ன மனுஷன்? போயிடுவியா நீ? போய் தான் பாரு. அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. நானும் அதே மாதிரி பண்ணி காட்ட. வாங்க வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மார்னிங் எழுந்து பார்க்கும்போது குழந்தைய வச்சுட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு குழந்தைய கேர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. சைடு வந்து பார்த்தா நான் ஏஞ்சிட்டா நீ தூங்கிட்டு இருக்கியா? குழந்தைய பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஏய் இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. சேஞ்ச் ஆகணும். அங்கிட்டு போயிட்டீங்கன்னா சுத்தமா தெரியாது. அங்கேயே இருந்து பேசுங்க. இப்படி வாங்கம்மா. எங்க வீட்டில் இருக்கவங்களாம் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்கங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? வீட்டில் இருக்கும்போது உன்னெல்லாம் யாரா மதிப்பா? சிம்ரன்ஸ் என்னடா இது? முதல்ல வீராப்பா பேசுவீங்க அந்த சைடு, எப்படி சாரி கேட்பீங்க இந்த சைடு. சார் அதை நான் பண்ணி காட்டுறேன் சார், அவர் எப்படி பேசுவாருன்னு. அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏய் அறிவு இருக்கா லூசா நீ? ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்ல. இந்த பக்கம் தான் சார். ஏ தெரியாம பண்ணிட்டேன்டி, விட்டுடி, இதுக்கு மேல பெருசாக்காதடி. நான் என்ன கேக்குறேன், நல்லா ஜாலியா தானே பேசிட்டு இருந்தீங்க, டக்குனு ஏன் மூடு மாறுது? அந்த முகத்தை க்ளோஸ் அப்ல பாக்கும்போது முந்தா நேத்து அவர் அம்மாடி காம பார்வையாளருக்கு. எவ்வளவு மார்க்? 452. எவ்வளவு ஞாபகம் இல்ல 500. அதுவே தான் ஞாபகம் இல்லையா? அப்புறம் கேர்ள்ஸோட மெமரி பவர் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சார் நல்ல விஷயம் எதுவும் ஞாபகம் இருக்காது. ஹஸ்பண்ட் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அது எல்லாமே என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஆல்ரெடி வந்து டிப்ரெஷனுக்கு வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். என்ன கொடுமை சரவணது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். பட் ஆல்ரெடி நான் இப்போ போயிட்டு இருக்கிறத வச்சே அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும். இப்போ நான் நார்மலா இப்போ பேசுறது கூட நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. சோஃபால உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னா இது பார்த்துட்டே போவாரு. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் புரியுது. ரொம்ப லூஸ் இல்லனே மென்டல். ஒரு 10 நிமிஷம் அவங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ இவங்க நெகட்டிவா தான் திங்க் பண்றாங்கன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. முதல்ல டிப்ரெஷன்னா என்னன்னு சொல்லுங்களேன். முதல்ல வாட் இஸ் டிப்ரெஷன்? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. எக்ஸாக்ட்டா தெரியல சார். சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. என் வாயில இருந்து வர வார்த்தைகளும் சில டைம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து அது இன்செக்யூரிட்டி லேபிள் பண்ணுவாங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே. நான் அதுக்கப்புறம் மியூட் ஆயிடுவேன், இல்ல ஏதாவது அழுவேன், அதை வச்சுக்கோங்க. ஏன் சார் அழுகுறீங்க? வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க அதை சொல்லும்போது they should be aware that last time it hurted her. டேய் இவ நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அது பண்ண மாட்டாங்க. திருப்பியும் சொல்லுவாங்க, திருப்பியும் இன்செக்யூரிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, திருப்பியும் நீ அன்ஸ்டேபிளா இருக்கங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? உங்க கூட இருப்பேன் அப்படின்னு நீங்க நம்பிக்கை கொடுத்துட்டீங்கன்னா கேப் கண்ணீர் இதெல்லாம் வராது. அதை தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட கேக்குது. பெரிய மனுஷன் கால்ல இருந்து காட்டுக்கு சொன்னால பாத்தீங்களா அவன்? நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன், என்னானாலும். Thank you. இவர்கள் எந்த சைக்காலஜிக்கல் வேர்டு யூஸ் பண்ணி பேசுறது உங்களுக்கு பிடிக்கல? இருப்பா திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நீ ரொம்ப எமோஷன் ஆகுற, அதனால தான் வந்து உனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. அவன் யாருன்னு தெரியும், கேப் மாதிரி போயிடுவான். எமோஷனலா அவங்க ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வந்து ஒரு கேஸ் லைட்டிங் மாதிரி இருக்கு எனக்கு. இவர் சொல்லி சொல்லி அவர் என்ன நம்ப வைக்கிறாரோ, அதை எனக்குள்ள உள்ள கொண்டு வராரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஒருவேளை இருக்குமோ? செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈகோன்னு சொல்லிடுவாரு. ஓகே, அவருடைய ஆபீஸ்ல அவர் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்? அவரோட ஆபீஸ் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார்.
ஏன் அதில் நீங்கள் தலையிடுறதில்ல? சார் அது அவரோட ப்ரொஃபஷன் சார். அவ்வளவுதான். இதுதான் சைக்காலஜி. இத்தனை நாளா மூடி கடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். ஆக்சுவலாக எல்லாருமே இப்போ நிறைய வீடுகளில் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. தப்பு 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 என்ன விட்டுருக்கா. என்ன ரொம்ப அப்படி ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பர்ஸ்ட் ஆகும்போது சைக்கோ மாதிரி கத்தாது. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு வச்சிடறதுதான் நல்லது. ஒரு நாள் அவங்க குரல் எழுப்புறப்ப சைக்கோ மாதிரி கத்துற அப்படின்னா அது எப்படி? அவங்க அடக்கி வைக்கப்பட்டா கத்த தானே வரும். எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. போறது வர்றது, ஸ்கூல்ல சப்போஸ் மீட்டிங் இருந்தா ஒரு 1 hour லேட் ஆகும், ஸ்கூல்லே வந்து சண்டை போடுறாரு. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, போய் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே. அவங்கள பார்த்த பயத்துல நான் அன்கான்ஷியஸ் போயிட்டேன், என்ன பக்கத்து போயிட்டே போயிட்டேன். ஏதாவது உனக்கு என்ன ஆனா கூட என் பக்கத்திலே தான் இருப்பாரு. பக்கத்து பெட்ல ஐசி வார்டுல 2 பெட் தான் இருக்கும், நான் படுத்திருக்கேன், பக்கத்திலே பார்த்தா அவரை போட்டுருக்காங்க. மாஸ்டர் பிளான். கோமாளித்தனமான பழக்க வழக்கங்கள் எதையெல்லாம் நீங்க பார்க்க? எவ்வளவு பேர் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா கூட அந்த தண்ணி எடுக்கணும்னு பார்த்தோன்னா அதுல வாட்டர் பாட்டில் இருக்காது, கேரட் புதினா கட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன இது நல்லா இல்ல, நல்லா இல்லையா? எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. இது என்ன, நானா இங்க வாழ்றதா இல்ல வேற எங்கேயா போய் இருக்கிறதா? நான் இந்த வீட்ல இருந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போனோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே அதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு வரோம். அது நாங்க எப்பயுமே கழுவி வீட்டுக்கு எடுத்துட்டு போனதே இல்ல. எங்க அம்மா இருக்காங்க சார் வீட்டுல, அரிசி மூட்டை இருக்குல்ல, காலியானதை உதறி வீட்டு வாசல்ல போட்டுரும். அதான் கால் மிதி. அதானே உலக வழக்கம். இப்போ கிராமத்துல பாத்தீங்கன்னா வெத்தலையை சாப்பிட்டுட்டு அது துப்புறதுக்குனே ஒரு சொம்பு வச்சுருப்போம். சிட்டியில இப்படி பண்ணிட்டு பொழிச்சு சவத்துல துப்புவாங்க, அதுக்கு அவங்க பணிக்கிறதுல துப்புறாங்க. ஆக்சுவலா நல்ல நாகரிகம். என்ன மனுஷன் சின்ன சின்ன கவர்ஸ் சேர்த்து வச்சுப்பான். செல்போன் ரிப்பேர் சொல்லிட்டு பை எடுப்பான், இதுல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. நான் கடையில போய் செல்போன் எடுக்கிறேன், வெள்ளையா வருது. அது மாவு அரைச்சிட்டு அந்த மாவு தூளோட இருக்கு. ஹால்ல ஒரு சின்ன கட்டில் வச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா என் கை வந்து அந்த கட்டில் மேலதான் துணியை போட்டு குமிச்சு வச்சிருவேன். அந்த துணி தோச்சு போடுற வரைக்கும் அந்த கட்டில் மேல அந்த துணி அப்படியே தான் இருக்கும், எடுக்கவே மாட்டேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எங்க அம்மா வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கவர் எப்பவுமே வாங்கிட்டு வருவாங்க. ஒண்ணுதான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்ல. இது வரைக்கும் எங்க வீட்டுல 100 கவருக்கு மேல இருக்கு. ஆனா எங்க போனாலும் திரும்பி வாங்கிட்டு வந்துட்டே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? ட்ரெஸ் கிழிஞ்சு போற வரைக்கும் தூக்கியும் போட மாட்டாங்க. பெட்டு ஃபுல்லா துணியா இருக்கும், பீரோ ஃபுல்லா துணியா இருக்கும். பெருசானா கூட தூக்கியும் போட மாட்டாங்க, யூஸும் பண்ண முடியாது. புது துணி கேட்டாலும் வீட்டுல இவ்வளவு துணி இருக்கு, சம்பாதிக்கிற காசெல்லாம் துணியிலேயே செலவு பண்ற அப்படின்றாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பசங்க அதிகமா இருக்க வீட்டுல வந்து காரா இருந்தாலும் பைக்கா இருந்தாலும் சரி, அப்பா போட்டு வச்சிருந்தா அண்ணன் எடுத்து யூஸ் பண்ணிடுறான், அண்ணன் போட்டு வச்சிருந்தா தம்பி எடுத்து யூஸ் பண்ணு. யாராவது ஒருத்தர் ஓட்டும்போது பெட்ரோல் காலியா நிக்குது, அது மோஸ்ட்லி வந்து அப்பா தான் வந்து மாட்டுவாரு. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறான்ப்பா. டவலை கொடியில காயப்படாம பெட்டு மேலதான் சார் போட தோணும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. பெப்சி கோலா பாட்டில்ஸ் இதுலதான் தண்ணி புடிச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. நசுங்கினாலும் பரவாயில்ல, பாட்டில் இருந்ததே காணோம். எங்க வீட்டுல இன்னும் கேட்பாங்க. சாம்பிளாட். உங்களுடைய ஆழமான சுபாவம்னு எதை நினைக்கிறீங்க? நான் இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவேன். ஹாஷா பேசுவேன் அப்படி கிடையாது. சாஃப்ட் பை நேச்சர் வந்து சாஃப்ட், ஆனா நான் நினைச்சதை பண்ணுவேன். ஏமாமா இது குல விளக்கா குத்து விளக்கா? ரெண்டும் சேர்ந்தது மாப்ள, குல குத்து. அவங்களுக்கு எந்த பிடிவாதம் பிடிக்கல? மயிலாப்பூர்ல இருக்கோம், பெரம்பூர் போறா, ஃப்ரெண்டு வீட்டுக்கே போறா, பயங்கர மழை, போகாத அப்படின்னா போவா. இந்த வழியாக போகாதே. போவோம். வாங்க 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 வாங்க. என்னோட சுபாவம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு சீரியஸ் ஆக மாட்டேன். நான் ரொம்ப ஜாலியான டைப். அவன ரகம் கார்த்திக் மாதிரிலாம் எல்லார்ட்டையும் பேசிட முடியாது. அந்த மாதிரி பண்ணி திட்டிருக்காங்களா அவங்கள? கண்டிப்பா நிறைய பேர் திட்டிருக்காங்க. திட்டு வாங்குறதுல ரொம்ப சகஜம். மானம் மரியாதை நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியுறவங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சூப்பிட்டு தான் சார் போனேன். அவசரம் கொடுக்க சார், இந்த காரியம் செஞ்சாலும் மடமண்ண அவசரமா செஞ்சு அதுல தப்பாயிட்டு அந்த தப்பை சரி பண்றதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்படுவேன். டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி, போடா. இல்ல கரெக்ட் தான் சார். அவசரம் கொடுக்கதான் என்ன பண்ணுவாரு? நிறைய திட்டுவாரு. சில சமயத்துல அடிச்சு கூட இருக்காரு. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஏர்போர்ட் போனேன் சார். போகும்போது நான் தான் 2 வீலர் பின்னாடி உட்காந்துட்டு போனேன். அங்க ஒரு ரிலேஷன் வந்து என்ன கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. என்ன ஒண்ணுமே கன்சல்ட் பண்ணவே இல்லை. பார்க்கும்போது இவர் வேற ஒருத்தரை உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டாரு. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போயிட்டாங்களா? எனக்கு இங்க வாங்க இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாக்கா நம்ம அங்கதான் போவேன். நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. உங்களுக்கு யாரெல்லாம் அடிக்கணும் உதைக்கணும்னு தோணுது? அரசியல்வாதிகள் பண்ற தப்பு, சமூகத்துல நடக்கிற கொடுமைகள்,
படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை மொக்கையா கமெண்ட் பண்ணிக்கிறவங்கள போய் எந்திரிச்சு அடிக்கணும்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலா உங்களால இப்படி எல்லாரையும் அடிக்க முடியாது. ராத்திரியில தனியா படுக்க மாட்டேன். தனியா 5 நிமிஷம் நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் பயங்கரமான இமேஜினேஷன் போயிடும். இது வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படின்ற ஒரு பயத்துல தனியாவே படுக்கிறது இது வரைக்கும். என்ற தலையெழுத்துறா சாமி, உன்னையெல்லாம் தீர்த்தவே முடியாது சாமி. குறிப்பாக சினிமா துறையில மட்டும் நல்ல வருடம் தோல்வியை தாங்கிக்கிறாங்க. தோல்வின்னு வெளியே சொல்றது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா வந்து நடிகராகவோ இந்த டைரக்டராகவோ ஒரே ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நண்பர்கள குடும்பத்தில இருந்து சமுதாயத்தை வரைக்கும் நான் தான் மாப்பிள்ள வர சொன்னேன். இதுவரை அட்டாக் இனிமே மறுடு பெற்ற பிறகு உங்க சுபாவத்தை மாத்திக்கிட்டீங்களா? இதெல்லாம் மாத்த கொண்டே விடுவாங்க. இந்த தலைவணியை வச்சு அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான். நன்னா புரிஞ்சுட்டேன். நோக்கு கற்பூர புத்தி. அரசியல்வாதிகளை கேள்வி கேட்பாங்கல்ல, இந்த கை விரலை கொண்டு போய் பாம்பு விரலை கொண்டு போய் மண்டையை சொல்லுவாங்க. பொய் சொல்றதுக்கு வார்த்தை தேடுறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த 2 பேரை எடுத்துக்கொண்டு காதுல இங்க சுவிட்சா இருக்கு போட்ட வார்த்தை வர்றதுக்கு குள்ளச்சி மறைமுகமா நம்மளை தாக்குறான். இவளை சும்மா விடப்படாது. உளறது மாதிரி இருந்துச்சுன்னா அது உண்மைன்னு அர்த்தம். தெளிவா பேசினா அது பொய் அர்த்தம். நீங்க பேர் மறந்து போச்சு, இவ்வளவு கொள்ளனா போதுமா? அவ்வளவுதான்.